இதாக இருக்குது அந்த மைக். அழகான ஒரு இடம் உண்டு, மறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் உண்டு தான் இந்த வாட்டர் ஃபால். சின்ன தண்ணீர் ஒன்று தான், இந்த கல்லில் வந்து பறந்த நிலையில் கீழே விழுகிறதால தான் இந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ சம்பாவிதம் நடக்குது. வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போது ஏஜே விலாக்ஸ். நான் உங்களோட அர்ஷாட். லைப்ரரியை நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். புதிய ஒரு காணொலியை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் ஃபால் கிட்ட தான் இருக்கிறேன். இந்த வாட்டர் ஃபால் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இடத்த வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எஸ், இது வந்து ஹுலுகங்கா வாட்டர் ஃபால்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால். கென்னடி டிஸ்ட்ரிக்டில் பன்வீல பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு வாட்டர் ஃபால் வந்தான். இதிலிருந்து இப்படி படிப்படியாக ஸ்டெப்ஸ் இருக்குது. இது கீழால் போய்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ட்டு அழகாக பார்ப்போம். இலங்கையில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாட்டர் ஃபால் ஒன்று தான். கீழே போய்ட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடங்களில் குரங்குகள் நடமாட்டமும் நிறையவே இருக்குது. இது ஒரு காட்டு பிரதேசம் என்பதால் இவ்வளோ நிறைய குரங்குகள் பாருங்கள். தாயும் உள்ளே மிகுது. அதே போல் இந்த பாருங்கள் ஒப்புகள் எல்லாம் தண்ணீர் குடிக்க போது போல் நிறைய வாட்டர் ஃபால் கிட்டே இருக்குது பாருங்கள். இப்படி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். குரங்குகள் எல்லாம் இப்படி பாஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது. நிறைய ஸ்டெப்ஸால் இப்படி நடந்து போகணும். அதில் குட்டி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று மாதிரியும் ஒரு குட்டி கூடாரம் ஒன்றும் அடித்து வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து அழகான ஒரு இடம் உண்டு, மறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் உண்டு தான் இந்த வாட்டர் ஃபால். இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இது கீழால் போய்ட்டு பார்க்கக்கூடிய மாதிரிக்கு, இதுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு வியூ பாயிண்ட் உண்டு. எனக்கு இருந்தும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் இந்த வாட்டர் ஃபால்ட்டு அழகை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கேருந்து பார்க்குறோம். இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ஒரு மலையிலிருந்து அப்படியே கீழே இப்படி கொட்டுது, பரந்த அளவில் இப்படி கொட்டுது. அது கீழே கல்கெல்லாம் வந்துக்குது. மேலே இந்த பாலத்துக்கு மேலே மெயின் ரோட் மேலே ஒரு பள்ளி மஸ்ஜித் ஒன்றும் காணப்படுது. அழகான ஒரு வாட்டர் ஃபால் வந்து காதுக்கு இனிமையான சத்தமும் கூட இந்த இடத்துல. அதேபோல் இந்த இதால் இறங்கி கீழே போய்ட்டு அந்த கீழே இருந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலங்கையில் அதுவும் கென்னடி டிஸ்ட்ரிக்டில் வந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் வந்து தான் இந்த ஹுலுகங்கா வாட்டர் ஃபால். மேலே விவரங்களை வந்து கீழே போய்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் நிறைய வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள், தண்ணி இப்படியே போகுது. இப்போ நான் வந்து அந்த ஸ்டெப்ஸால் நடந்து கொண்டு அப்படியே வாட்டர் ஃபால் கிட்ட வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது இங்கேருந்து பார்க்கலாம். அந்த வாட்டர் ஃபாலோட சத்தம் வந்து வேறு லெவலாக கேட்டுக்கொண்டிருக்குது. அதே போல் இந்த வாட்டர் ஃபாலோட தண்ணி வந்து சாதாரணமாக வேறு இடங்களுக்கு போகும். ஆனால் இந்த இடத்துல இந்த வாட்டர் ஃபால் தண்ணி வந்து இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த நக்கிள்ஸ் வாட்டர் ஃபால் பாட்டில் இருக்குது தெரியுமா, நக்கல்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்குது தெரியுமா, அந்த நக்கல்ஸ் வாட்டர் ஃபால் பாட்டில் வந்து இந்த தண்ணியிலிருந்து வர இந்த தண்ணீரை வந்து சுத்திகரித்து தான் அந்த ட்ரிங்கிங் பாட்டில் வந்து அடிக்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்லேருந்து வர அந்த துவாரங்கள் அது வந்து இப்படி மேலே பறந்து கொண்டிருக்குது பாருங்கள். உங்களுக்கு விலங்குதான் இருக்கும். சுற்றி வர ஒரு இயற்கையான சூழலுடைய ஒரு வாட்டர் ஃபால் தான் இந்த வாட்டர் ஃபால். ஓகே, இதுதான் அந்த வாட்டர் ஃபால் அந்த வியூ பாயிண்ட் தான். கடைசி துண்டுக்கு வரங்காட்டியும் வந்து இந்த வாட்டர் ஃபாலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகான முறையில் அது ஒரு குட்டி பீலி ஒன்று தான். அந்த எங்களுக்கு அந்த மேலே இருக்கிற பாலத்திலேருந்து பார்க்கலும் சின்ன தண்ணீர் ஒன்று தான். இந்த கல்லில் வந்து பறந்த நிலையில் கீழே விழுகிறதால தான் ரொம்ப அழகாக அப்படி விளங்குது. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதேபோல் எங்களோட வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து இன்றைக்கி ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய ரீல்ஸுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றமான ஒரு இடம் ஒன்று தான் இந்த ஹுலுகங்கா வாட்டர் ஃபால்னு சொல்லக்கூடியது. இந்த ஹுலுகங்கா வாட்டர் ஃபால்ட உயரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் 72 மீட்டர் உயரம் கொண்டது தான் இந்த ஹுலுகங்கா வாட்டர் ஃபால். அதே போல் உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபால்ட கிட்ட போகணும்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஈனுக்கிக்கிறாங்களே, அந்த கிட்ட போகணும்னு நீங்கள் சொன்னீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து இது மேலே வரக்கொள்ள இது சைடால் இப்படி போகணும். போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்படி குத்தனமான ஒரு ரோடு உண்டு. இந்த சைடால் தான் போய்ட்டு அந்த இடத்துக்கு போகிறது. ஓகே, நான் வந்து வாட்டர் ஃபால் கிட்டே வந்துட்டோம். இந்த வாட்டர் ஃபால் கிட்டே இருந்து பார்க்கக்குள்ள ஒரு குட்டி கல் மலை வந்து அந்த கல் மலையில் தான் சின்னதாக வர அந்த வாட்டர் ஃபால் வந்து பறந்து அப்படியே விழுகுது. அதுக்கிட்டே பெரிய மலை வந்துக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு
செம்ம பிளேஸ் ஒன்று தான் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வாட்டர் ஃபால்லேருந்து போகிற அந்த இதெல்லாம் அப்படி பறந்து போயிட்டு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே கைஸ், இந்த இடத்துல நீங்கள் வாட்டர் ஃபால் கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக கூடக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதனால் நீங்கள் வாட்டர் ஃபாலுக்கு வார இடத்துல வந்து மழைக்காலங்களில் வந்து ரொம்ப பாதுகாப்பாயிருங்க. ஏன்னு சொன்னால் திடீர்னு தண்ணி மேலேருந்து கூடிச்சுன்னு சொன்னால் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணீர் நிரம்பிடும். அதனால் கீழே வரவங்க பார்த்து பத்திரமா வாங்க. இந்த இடத்துல ரொம்ப குளிராகிக்குது. இந்த வாட்டர் ஃபால் தண்ணி விழுகிறது வந்து மேலே படுற வந்து வேறு லெவல் குளிராக இருக்குது, சட்டப்படியாக இருக்குது. நீங்கள் அவங்களோட சின்ன பிள்ளைங்களும் இன்னைக்கு கூப்பிட்டு வரலாம். பத்திரமா கூட இந்த இடத்துல சேஃபாக உங்களுக்கு ரீல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதான் நீங்களும் வந்தால் உங்களோட பக்கத்து லிஸ்ட்டில் ஒரு இடத்துல இதை இப்படி கொண்டாந்து வச்சுக்கொள்ளுங்க. உளுக்காங்க வாட்டர் ஃபால் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. உங்களுக்கு பன்வில்ல டவுன்லேருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்திருக்கு. மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் கட்டாயமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் நீங்கள் வந்து பாருங்கள் கைஸ். அப்படின்னா இந்த வாட்டர் ஃபாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் உங்களோட வயதானவர்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் கூட்டுவாங்க. அந்த ஸ்டெப்ஸ் இறங்க தேவையில்லை. எனக்கு இருந்து பாருங்கள், இப்போ நான் ஈக்கிற அந்த ரோட்லேயே இருந்து குட்டி ஸ்டெப்ஸ் தான் எனக்கு இருந்து இந்த வாட்டர் ஃபாலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்னவங்களுக்கும் இந்த சைடால் இப்படியே போய்ட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இன்றைக்கி குட்டி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று கீழே இறங்கி போகிறவங்களும் போகலாம். ஒரு நல்ல இடம் மட்டும் தான். கரெக்டாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கெண்டி கிட்ட இருக்கிற ஒரு இடம் மட்டும் தான். இப்போ நான் இங்கே வந்திக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் இருந்து எங்களோட வீட்டில் இருந்து அப்படியே கெண்டி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று தான் வந்திருக்கிறோம். இலங்கை ரூபாய் 100 ரூபாய் தாள் இருக்கிற அந்த வாட்டர் ஃபாலுக்கு தான் வந்திருக்கோம். இப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வாட்டர் ஃபால்னு சொல்லி. ஜோடு எல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் தான். அந்த வாட்டர் ஃபால் போகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பாருங்கள், அதுக்கு எப்படி வாரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து ஹுலுகங்கா வாட்டர் ஃபால் வந்துருப்பீங்க தானே. அங்கேனிக்கு இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோடுவில் வாட்டர் ஃபால் விளங்கும். கூகுள் மேப்பை போட்டிங்கனாலே இந்த லொக்கேஷன் கிட்டே வந்துடும். கட்டாயம் இந்த இடத்துக்கு வாரவங்க கூகுள் மேப்பை பார்த்துட்டு கட்டாயம் வாங்க. ஏன்னா 2-3 லொக்கேஷன் காட்டும். அதில் கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் ஜோடுலான்னு சொன்னால் தான் அந்த கார் பார்க்குக்கு சரியாக கொண்டு தரும். அப்படின்னா வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல மெடிடேஷன் சென்டரும் இருக்குது. அதனால் சத்தம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது. பைக்கில் தான் வந்தோம். பைக்கில் வந்து போட்டுருக்கோம். கார் வரேன்னா கீழே போட்டு தான் வரணும். மற்றபடி பைக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அந்த இடம் சுமார் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகணும். நடந்து போயிட்டு தான் இந்த அழகான வாட்டர் ஃபால்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து இப்படி தேயிலை தோட்டத்துக்காக தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், தேயிலை கொழும்பெல்லாம் பார்த்து இல்லாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. தான் இந்த தேயிலை இப்படி போகும். இந்த இடத்துல தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துப்போம். இது வந்து மெடிடேஷன் சென்டர் வந்து நான் இதுக்கு முன்பு 2-3 டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு முறை ஜெசிப்ரோவோட வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. இந்த மைக் இருக்கு, அந்த மைக் வந்து இந்த இடத்துல தொலைஞ்சி போச்சு. இந்த இருக்க அந்த மைக் அது வந்து தொலைஞ்சி போச்சு. காட்டுக்குள்ளே வந்து கீழே விழுந்துருச்சு. இதுதான் அது, காட்டுக்குள்ளேயே கீழே விழுந்துருச்சு தான். மைக்குக்கும் இந்த இடத்துக்கும் சகுனமே சரலான்னு சொல்லல. பாருங்க, காட்டுக்குள்ளேயே கீழே விழுந்துருச்சு. ஜெசி ப்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க ப்ரோ. மைக்கும் கிடச்சிருச்சு. கிடச்சிடத்துல திருப்பியும் விழுந்துருச்சு. எனக்கு நல்ல முறையில் பராமரிக்கிறாங்க. மெடிடேஷன் சென்டர்ன்றது தான் இது. அப்புறம் இங்கே விளங்குறது தான் இந்த ஜோடு எல்லாம்.
இங்கே இருக்குது. இந்த இடத்துல விளங்குறது தான் ஜோடு வேலை. அதில் இந்த வார தண்ணிகள் தான் இது. அப்படியே நாங்கள் நடந்து வரக்கொள்ள இந்த இடத்துல இந்த சைட்லேயும் போகக்கூடிய வழி ஒன்று இருக்குது, இந்த சைடால் ஏறி போகக்கூடிய வழி ஒன்றும் இருக்குது. அவங்க எந்த சைடில் போனாங்களோ சரியா, நான் இந்த சைடில் அப்படியே போகிறேன். இது ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ளால தான் போகுது. இந்த இடத்துக்கு வந்தாலே ஏதோ சம்பாவிதம் நடக்குது. டெஸ்ட்டில் சொன்னேன் மைக் காணாமல் போச்சுன்னு சொல்லி, திருப்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு மைக் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி. தேயிலை தோட்டத்துக்கு நடுவால போகிறேன். அவங்க எங்கால போகிறாங்களோ தெரியல. சரி, அன்றைக்கி இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து வரணும். காட்டு பாதைகளுக்காக அப்பா இங்கேருந்து பார்த்தா விலங்கு ஜோடு எல்லாம். இதுதான் அந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால் பாருங்கள். இந்த சைடில் உண்டு, இந்த சைடில் உண்டு. அது ஏன்னு ஜோடுவெல்லான்னு சொல்லி பேர் பெற்றுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே இடத்துல 2 சரிசமமான அளவில் 2 நீர்வீழ்ச்சிகளும் விடுவதால் தான் ஜோடுவெல்லா நீர்வீழ்ச்சின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து மலை நீர்வீழ்ச்சியெல்லாம் குறைவாகிறதால இந்த தண்ணீர்கள் வந்து குறைவானதாக தான் விழுந்து கொண்டிருக்குது. பாருங்கள், கொஞ்சம் விழுது பார்த்தீங்களா. அதேபோல் இந்த இடத்துல ட்ராவல் பார்ட்னர் வந்து நிற்கிறாரு பாருங்கள். இவ்வளோ கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி தான் இந்த இடத்துல விழுது. அதனால் இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் இல்லை. ஆனால் மற்றபடி நீங்கள் மழை நாட்களில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணீர் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த இடங்கள்ல அப்படியே தண்ணீர் இருக்கும். இதால் தான் அப்படியே அந்த கீழே நான் காட்டின அந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்த பார்த்தா விளங்குதாகியும் இந்த இடமெல்லாம் அந்த ஃபுல்லாக சுற்றி வர தண்ணீரால் வந்து சிதறப்பட்டு தெரித்து இப்படி போன இடங்கள் தான் இந்த இடம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு பின்னுக்கு தான் இருக்குது இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால். ரொம்ப அழகான ஒரு வாட்டர் ஃபால். தண்ணீர் இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்கும். நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதாக இருக்கும். இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 72 மீட்டர் அடி உயரம் கொண்டது தான் இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால். இலங்கை 100 ரூபாய் தாளில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால் தான் இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால். நான் 100 ரூபா தாளிலே காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதாக இருக்குது. இதுதான் 100 ரூபாய் தாள் நோட்டு. இதாக இருக்குது அந்த வாட்டர் ஃபால். இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரோட் ஒன்று போகுது. அந்த ரோட்டில் இருந்து தான் தூரத்துலேருந்து இதை ஜூம் பண்ணி எடுத்துருக்காங்க. 100 ரூபாய் தாள் நோட்டில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆனால் மழை வீழ்ச்சி டைமுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதிலே மதமாய்த்தான் காணப்படுது பாருங்கள். இது வந்து ஒரே அடுக்கில் ஒரே சரிசமமாக விழுகிறதால தான் இது ஜோடுவெல்லான்னு பேர். ஓகே, நான் வந்து இந்த வாட்டர் ஃபால் வந்து 72 மீட்டர் உயரம்னு சொல்லியிருந்தேன். 72 இல்லை 45 மீட்டர் உயரமுடையது தான் இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால். இந்த ஜோடுவெல்லா வாட்டர் ஃபால் வந்து தற்காலத்தில் வந்து அழியக்கூடிய நிலைமையில் காணப்படுது. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போவே உங்களுக்கு இப்போ மழை சீசனில் இவ்வளோ கொஞ்சம் தண்ணி தானே விளங்குது. இது என்னன்னு சொன்னால், மேற்பகுதியில் வந்து மனித நடமாட்டம் மனித செய்கையினால் வந்து இதை நிலைமை வந்து பாதிக்கப்படுதான். அப்படின்னா இதுக்கு மேலே வந்து வாட்டர் பாட்டில் செய்கிற ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குதானே, நக்கிள்ஸ் வாட்டர் பாட்டில், அதே போல் நிறைய பியர் செய்கிற கம்பெனிஸ், அதெல்லாம் நிறைய இந்த இடங்கள் ஈக்கிறதால இதை நீர்வீழ்ச்சியோட நீர் அளவு வந்து பாதிக்கப்படுதுன்னு இந்த இடத்துல இந்த உள்ளூராக்கள் சொல்லிக்கொள்கிறாங்க. அதே போல் இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுமுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மருத்துவ தாவரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் காட்டு உயிரினங்களான பண்டி, அதே போல் முள்ளம்பன்றி, முயல்கள், அதே போல் சின்ன சின்ன ஊர்வன குட்டி அணில்கள், அதே போல் என்ன சொல்கிறது ஓனான் வகைகள் எல்லாம் இந்த இடத்துல நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம் மட்டும் தான் ஜோடுவெல்லா. இலங்கையில் 100 ரூபாய் நோட்டில் காணக்கூடிய அந்த வாட்டர் ஃபால் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏங்கடா மாத்தலை இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கட்டாயம் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கும். பார்க்கிங்லேருந்து இந்த இடத்துக்கு சுமார் 1/2 கிலோமீட்டர் தான். ஒரு ஜஸ்ட் 5 இல்லாட்டி 7 நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துடலாம். கட்டாயமோட பிள்ளைங்கள், அதே போல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றுமுட்டு வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸோட உள்ளடங்கிய ஒரு இடம் ஒன்று தான் இந்த இடம். அதாவது ஹுலுகாங்க எல்லை இருக்குது, தாலி எல்லை வெட்டுன இருக்குது, அதே போல் ஜோடு எல்லை,
சாரியல்லேருந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் தான். கட்டாயம் நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வாட்டர் ஃபாலை பார்த்து நான் அப்படியே போகிறேன். ஏன்டா டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 6 மணி. நிறைய தூரம் போகணும். இன்றைக்கு முழு நாளுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்து அப்படியே வந்துட்டோம். கரெக்டாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஒரு அழகான இடம் தான். மறைந்திருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் உண்டு. நிறைய பேர் தெரியா இல்லைங்க 100 ரூபாயில் இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் அதுன்னு சொல்லி. கரெக்டாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நிறைய வீடியோஸ் போட்டிக்கிறேன், அதையும் பார்த்து உங்களோட சப்போர்ட் ஒன்று தாங்க. அப்படின்னா வீடியோ இதோடு முடித்துக்கொள்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடை பெற்றுக்கொள்வது ஹர்ஷத் ஜலீல். பாய் பாய்.